எல்லாருமே ரொம்ப ஜாலியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேக்கை எப்பவும் போல் லேட்டாக போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் கிறிஸ்மஸ் நெக்ஸ்ட் டேவே போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இது கிறிஸ்மஸ் தீம். இவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர். இவங்களோட பேபி மந்த்லி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு வந்து எப்போவுமே என்கிட்ட தான் கேக் ஆர்டர் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து சூப்பர் ஹீரோஸ் தான் இருக்கும் அவங்களோட லிஸ்ட்டில். திஸ் டைம் வந்து கிறிஸ்மஸ் தீம். ஸோ ரெட் கலர் யூஸ் பண்ணி வந்து பண்ண முடியாத கேக் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒயிட் அண்ட் க்ரீன் பேஸ்லேயே போயிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து பேபியோட ட்ரெஸ் வந்து ரெட் கலர் அப்படின்னு என்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் ரெட் வந்து அங்கங்கே ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக நேம் நம்பர் எல்லாமே அது மாதிரி யூஸ் பண்ணி ஸ்னோ எஃபெக்ட்டுக்காக நான் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் அது வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு தான் அந்த ஒயிட்டாக தெரிஞ்சிருந்தது. ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சென்னையில் ஸ்னோஃபால் இல்லைனாலுமே இது அந்த சீசனுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த கேக் பண்ணுறப்போ அந்த மாதிரி தான் ஒரு தாட் இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லிவிடுங்க. இது கூடவே கஸ்டமர் ஷேர் பண்ண பிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். பாய்.